குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோரும் விரும்பி உண்ணும் லட்டு செய்யும் முறை எப்படி என்று பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். நான் 1.5 கப் ரவை எடுத்திருக்கின்றேன். அதுக்கு 1 கப் சீனி, 50 கிராம் கச்சான், 50 கிராம் முந்திரிய வத்தல், தேவையான நெய், 1 கப் பால், லட்டுடன் ஏலக்காய் தூளும் போட்டு இவ்வளவும் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள். எடுத்து வைத்த 1.5 கப் ரவையை முதல் வறுக்க வேண்டும். ஓரளவு ரவையை வறுத்து தான் லட்டு செய்வதற்கு நன்றாக இருக்கும். ஓகே, ரவை வறுபட்டு விட்டது. இனி ரவையை நெய் உருகின பிறகு நெய்யில் கச்சானை போட்டு, கச்சான் முதலே வறுத்த கச்சான். இப்போ நெய்யில் வாசம் வருவதற்காக நெய்யில் கச்சானை போடுவோம். கச்சானை இறக்குவோம், போடுவோம். முந்திரிய வத்தல் நல்லா பலூன் மாதிரி கொஞ்சம் முந்திரிய வத்தல் ஊதி வந்துட்டு முந்திரிய வத்தலையும் இறக்குவோம். நெய்யுக்குள் வறுத்த ரவையை போட்டு கிளறுவோம். சீனியை போடுவோம். சீனி சிலர் அரைத்து போடுறத மிக்சியில் நான் அரைக்காமல் அப்படியே போடுறேன். அது இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். நறுக்குன்னு சாப்பிடும்போது நன்றாக இருக்கும். அப்போ நான் அரைக்காமல் போடுறேன். பார்த்து காய்ச்சின பால் முதலே காய்ச்சிட்டேன். பார்த்து பாலை அளவாக விடுவேன். போட்ட பிறகு இனி கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்ப்போம். எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இனி லட்டை சுட லட்டாக அமர்த்தி வட்டமாக லட்டை லட்டு பதத்துக்கு வந்துட்டுது. இனி அமர்த்தி சூட்டோட பிடிக்கணும் லட்டை. இந்த கரண்டியை வைத்து இதால் லட்டை அமர்த்தி தட்டுவோம். ஒரு பேப்பரில் கரண்டியில் வைத்து பேப்பரில் தட்டி வைக்கிறோம். லட்டு ரெடி. இது கரண்டியால் செய்த லட்டு. இது கையால் உருட்டின லட்டு. லட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரி லட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள்.